ஹாய் எவ்ரிவான், இது பர்த்டே vlog தான். ஹஸ்பண்டோட பர்த்டே. கொடு. Thank you. Thank you. Birthday to you. ஆனால் இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. இவள் ஃபஸ்ட்டு வாங்கின டைம்லேருந்தே அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட நடப்பா, நிற்பா, அவங்க அச்சாவை பார்த்து சிரிப்பா. அதிலே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகே கேக் தான் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு தெரியும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு இது பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா அதை பார்த்து, பாருச்சா கேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாத்தனார் வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தா, அவளை வம்படின்னு பேசிகிட்டு இருந்தா, இந்த கேக் உனக்கு இல்லை எனக்கு தான், நாங்கள் தான் சாப்பிட போகிறோம், கேக் கட் பண்ண போகிறோன்ட்டு. Happy birthday! கேக் வெட்ட கை பிடிச்சு கேக் வெட்டு. Happy birthday. அச்சா சொல்லு, ஹாப்பி பர்த்டே சொல்லு. சொல்லு ஹாப்பி பர்த்டே அச்சா அப்படி சொல்லு. ஹாப்பி பர்த்டே அச்சா. ஐஸ் கேக் ஆர்டர் பண்ணி வாங்கினனால பாப்பா ரொம்ப ஜில்லுன்னு மூஞ்சி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா அத்தை எல்லாமே தூக்கத்துலேருந்து அடித்து எழுப்பி கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு. இந்த கேக்கு ஐபேக்கோலன்னு தான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது, பட் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. மேங்கோ இட்டாலியன் கேக் தான் வாங்கினேன், ஏன்னா மேங்கோ ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்கும்னால சரி மத்தியானமே போய் ஆர்டர் பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். அப்போ ஐபேக்கோல சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு எப்போ வந்தாலுமே ஐபேக்கோல ஸ்டாண்டர்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். சாக்லேட்டு, கிட்கேட் ஃப்ளேவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேங்கோ ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு 12:30 வரை எனக்கு ஒர்க் இருந்தது. சரின்ட்டு போய் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம குக் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் பன்னீர் டிக்கா, மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் வந்து பாயசம் பண்ணலான்னேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாமே ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது மத்தியானம் சாப்பிடேன்ட்டு, நைட்டுக்கா பண்ணித்தான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு காலைல நல்லா படுத்து தூங்கியாச்சு. அவங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. தென் வந்து நான் மத்தியானம் போல் இந்த பன்னீரை மட்டும் மசாலா தடவி வச்சிடலாம், பன்னீர் நல்லா ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குக்கிட் பேங்கோட தந்தூரி மசாலா தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. மசாலாலாம் தடவி அது நல்லா நைட்டு ஊறி இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது. செட்டிநாடு பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ண டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. ஹஸ்பண்ட் நீ தான் பண்ணியா இல்லை கடையிலேருந்து வாங்கி வச்சிட்டியான்னு கேட்டாங்க. ஸோ டேஸ்ட் வந்து அந்த லெவலில் இருந்தது. நான் வந்து ஷார்ட்ஸில் இந்த ரெசிபி வீடியோ போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுறதே பிரியாணி வந்து டேஸ்ட் வேறு லெவல்லாம். இப்போ மாலை போட்டிருக்கனால ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். இதே மட்டனில் வந்து மட்டன் அவிச்சு அந்த தண்ணி ஊற்றி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இன்னொரு நாள் வந்து நான் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் அப்படி ரொம்ப நல்லா சமைப்பேனா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. என்றைக்காவது ஒரு டிஷ் நல்லா பண்ணுவேன். ஆனால் நிறைய விஷயம் சொதப்புவேன். கண்டிப்பாக ஒரு புளிப்பு அதிகமாயிரும், உப்பு அதிகமாயிரும். ஆனால் அத்தை நல்லா சமைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ் வந்து அவங்க சமைச்சு தான் நான் வந்து இதில் சேனல்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் நான் பண்ணிவிடுவேன். என்றைக்காவது ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த மாதிரி பிரியாணி நானே வந்து யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி, இது வந்து மாஸ்டர் ஷெஃப்பில் ஒரு அண்ணா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணது. ஆனால் டேஸ்ட் வந்து சத்தியமாக வேறு லெவலில் தான் இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் ஏஜ் ஆனாலும் சரி, என்ன எதுனாலும் சரி, ஒரு பர்த்டேனால் நம்ம இப்படி ஸ்பெஷலாக பண்ணும்போது அந்த டே ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தால் போதும். ஸோ வந்து பர்த்டேன்றது நார்மல் டே தான், பட் இது மாதிரி ஒரு டின்னரோ இல்லை ஒரு லஞ்சோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கேக் கட் பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கும் போது நல்லா தான் இருக்கும். மஷ்ரூமை வந்து நான் ரொம்பலாம் வாஷ் பண்ண மாட்டேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி மேலே இருக்க அந்த ஒயிட்டை மட்டும் அப்படியே எடுத்தனா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் அது குழஞ்சிடும். இப்படி போடும் போது தான் நல்லா இருந்தது பிரியாணி கூட அந்த டேஸ்ட்டு.
குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு வாயில் முணுமுணுத்துட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்காது, எதுவும் யோசிக்க மாட்டோம். அடுத்தடுத்து குக்கிங்கில் என்ன பண்ணலாம், என்ன போடணும், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு எதாவது பண்ணிகிட்ருப்போம். ஸோ குக் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸும் இருக்கும். வேறு எந்த ஒர்க் ப்ரெஷரோ எதுவுமே அந்த மாதிரி யோசிக்க தோணாது. அதுக்கப்புறம் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடுப்புக்கிட்டே எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணும்போது லிட்டில் பிட் டென்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு ஓடி ஓடி அங்கங்கே போய் பிறக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து அடுப்புக்கிட்ட வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் எதுக்கு கட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர் டிக்காக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு பன்னீர் டிக்கா அந்த என்கிட்ட அந்த இது இல்லை குச்சி மாதிரி சொருவி பண்ணுறதுக்கு. ஸோ நான் நார்மலாக தோசைக்கல்லை வச்சு தான் பண்ணினேன். நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கி அதை ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. மஷ்ரூம் பிரியாணியுமே மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து விசில் போட்டால் எனக்கு கரெக்டாக வராது பதம். சரின்ட்டு குக்கரில் விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு தோசைக்கல் மேலே வச்சு பண்ணிட்டேன். இது ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எங்கள் குட்டி ராஜாத்தி வந்தாச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணி தராங்களாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் அதெல்லாம் பண்ணல, எல்லாத்தையும் பிச்சு கீழே போட்டுட்டு இருந்தால் அது 2 வேலை தான் எனக்கு. அதுக்கப்புறம் இது மீன் சட்னிக்கு தான் ரெடி பண்ணேன். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா தயிர் நான் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து அதை டீ வடிகட்டுறதில் வடிகட்டி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக வரும். அதுக்கப்புறம் இந்த பேனில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு பாயாசம், ஜவ்வரிசி, சேமியா, பால், நம்ம முந்திரி, திராட்சை இது எல்லாமே வறுத்து அதில் போட்டு பண்ணியாச்சு. ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு, ரைத்தாக்கு நான் வெறும் ஆனியன் கர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கேரட் குக்கும்பர்லாம் இருந்தால் நீங்கள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நான் இந்த டின்னர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் 10:20. எனக்கு மீட்டிங் கால்லாம் இருந்தது. நான் வந்து 1 hour பிரேக்கில் இது எல்லாமே பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி சூப்பர். பன்னீர் டிக்கா லைட்டாக புளிப்பாயிடுச்சு லெமன் புளிஞ்சு விட்டதில். பாயசம் நல்லா இருந்தது. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு என்னோடய ஷார்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட்டை போய் கொடுத்து அவங்க என்னை பார்த்து லுக்கு என்ன நீ தான் சமைச்சியா இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை.